Hi people. போன வீடியோவில் சொன்ன மாதிரி குல்மார்க் எப்படி கவர் பண்ணேன், ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்ரீநகர் அப்படியெல்லாம் அதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஒன்ஸ் குல்மார்க் முடிச்சுட்டு டல்கேட்லேயே என் ரூம் வந்துருந்தேன். நான் ஸ்டே பண்ண ஸ்டே வந்து நான் போன வீடியோவில் சொல்ல மறந்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் போன வீடியோவில் போடுறேன். அப்பாஸ் ஹோம் ஸ்டே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான பர்சன். லைக் நீங்கள் லார்ஜ் டே ஸ்டே பண்ணுறீங்கன்னா அவரே எல்லாம் ஹெல்ப் பண்ணுவார். நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக அவரே குறைச்சி வருவார். ஆக்சுவலாக Booking.comல ஒரு ப்ரைஸ் இருந்து நான் அவர்கிட்ட ஒரு பார்கெயின் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணுறப்போ குல்மார்க் போய்ட்டு என் பக்கத்து ரூமில் ஒரு மல்லு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, கொஞ்சம் 5 பேர் இருந்தாங்க. அவங்க கூட பிளான் பண்ணி பகல்கம் போகலான்னு பிளான் பண்ணோம். அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா பகல்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் டயர்டானா அவங்களும் லேட் ஆகி எந்திரிச்சிட்டு அப்போ என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் பகல்கம்க்கு எப்படி போகலாங்கிற பிளான் போட்டோம். பட் இங்கிருந்து டேரக்ட் டாக்ஸி எடுக்கலாமான்னு பார்க்குறப்ப அப்படி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் மெமோ ட்ரெயின் இருந்துச்சு. லைக் ஸ்ரீநகர் டு பகல்கம் வந்து 10 rupees அந்த மாதிரி தான் ஏதோ சார்ஜ் பண்ணிட்டு 10 to 20 rupees நினைக்கிறேன். லைக் ஜேர்னி வந்து ஒரு 30 to 40 minutes, கொஞ்சம் லாங் ஜேர்னி தான். லைக் அதில் நீங்கள் ஏறி போனீங்கன்னா பகல்கமில் இறக்கி விட்டுருவாங்க. பகல்கம் டாக்ஸி ஸ்டாண்ட்லேருந்து இங்கே அந்த பகல்கமோட டூரிஸ்ட்டு சுற்றி பார்க்குற இடத்துக்கு கூப்பிட்டு போகிற அந்த பாயிண்ட்டு, அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. அங்கே போகணுன்னா அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணாங்க. லைக் வந்து பர் பர்சன் 150 என்னமோ சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் 150 rupees கொடுத்து இப்போ நாங்கள் ஒரு 6 members அந்த மாதிரி இருந்தோம். அப்புறம் ஒரு 3 members எங்க கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. அங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேயே பேசி பழக்கமாகி ஒரு 10 members இருந்ததுனால 1500 அந்த மாதிரி டோட்டலாக பேசி 150 rupeesக்கு நாங்கள் போனோம். போயிட்டு அங்கே போய் ரீச் ஆகும்போது மணி 1. லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஆக்சுவலாக பகல்கமில் வந்து 3 பிளேசஸ் இருக்குது. எல்லாமே சுற்றி பார்க்கணுன்னா ஒரு 2 or 3 days ஸ்டே பண்ணி சுற்றி பார்க்கணும் நிறையா இருக்குது. பட் நாங்கள் போனது வந்து நிறைய வேலி இருக்குது. லைக் பைசரன் வேலி, பீட்டா பேடி, சந்தன் வேலி, அருவேலி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. நிறைய எல்லாமே கவர் பண்ணோம்னா 2 days மேக்ஸிமம் வேணும். நாங்கள் 1 dayங்கிறதுனால அதுவும் half day ட்ராவல்லே போயிடுச்சு, லேட்டாக ஸ்டார்ட் பண்ணதுனால போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேசிக் 3 places என்னன்னா அருவேலி, பீட்டா பேடி, சந்தன்வாரி. அதுவும் வின்டருங்கிறனால ஏர்லி சன்செட் ஆயிரும்னு சொல்லிட்டு அருவேலி கட் பண்ணிவிட்டு பீட்டா பேடி அண்ட் சந்தன்வாரி போனோம். பீட்டா பேடி போனீங்கன்னா ஜஸ்ட் அது இந்த ஜிரங்கி பைஜான் அந்த சல்மான் கான் படம் எடுத்ததாக சொல்கிறாங்க. நாங்களும் அப்படி தான், எனக்கு அந்த இடத்த பார்த்து அந்த கிளியரன்ஸ் இருக்குல்ல, பட் டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காக அதை சொல்கிறாங்களா என்ன தெரியல. பட் ஆனால் என்னென்னா அந்த வேலி வந்து பள்ளத்தாக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஹார்ஸ் ரைடிங் வந்து ஒரு ரஃப்பான ஸ்லோப்பில் ஹார்ஸ் ரைடிங் ஸ்டார்ட் பண்ணி எண்டிங்கில் வந்து உங்களை என்ட்ரன்ஸ்லேயே கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஆக்சுவலாக அது வந்து நீங்கள் நல்லா பார்கெயின் பண்ணணும். ஒரு ஹார்ஸ்க்கு எங்களுக்கு ஒரு பர் பர்சனுக்கு 3000 ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் என்ன பேசணும்னு ரொம்ப பண்ணி பர் பர்சனுக்கு 3000 சொன்னால் ஓகே சொல்லிட்டான். டோட்டலாக 10 பேருக்குமே 3000 முடிஞ்சுது. அதுவுமே ஒரு நல்லா இருக்கும். லைக் 1 hour கொடுத்தாங்க. லைக் நீங்கள் அந்த டாக்ஸி புக் பண்ணும்போதே ஒவ்வொரு பிளேஸ்க்கு 1 hour அந்த மாதிரி தான் புக் பண்ணி சொல்லுவாங்க. 1 hourக்குள்ளே வரணும், இல்லைன்னா ஓவர் சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு. நீங்கள் பெட்டர் அவங்க முகம் சொல்லிக்கக்கூடிய மாதிரி இருந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ரைவேட் டாக்ஸி ஹையர் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இந்த மாதிரி குரூப் டாக்ஸி, ஷேர் டாக்ஸி வரும்போது இவங்க போட்டு நெருடல் கொடுப்பாங்க. அதனால் என்ன பண்ணணும்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 1 hourல கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு 1 hourக்கு மேலே எதுவும் கிடையாது. அதனால் பீட்டா வேலி ஃபுல்லாக சுற்றிட்டு அந்த ஹார்ஸ் ரைடிங்லாம் போய்ட்டு 300 rupeesக்கு செம்ம ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். 3000 rupees கொடுத்துருந்தா ஒன்றுமே இருந்திருக்கா. 300க்கு செம்ம ஒர்த்து. அதை முடிச்சுட்டு ஒரு 7 வியூ பாயிண்ட் காட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் 7 வியூ பாயிண்ட் காட்டாங்களா என்னன்னு தெரியல. அதனால் பீட்டா வேலி வந்து சும்மா போயிட்டு சும்மா பார்த்துட்டு அந்த மாதிரி வர்றதா இருந்தால் எனக்கு ஓகேன்னு தோணுது. ஹார்ஸ் ரைடிங் 300 rupeesக்கு போனால், பட் ஆனால் அதுக்கு மேலே தான் நான் வேணாம் தான் சொல்லுவேன். அப்போ பீட்டா வேலி முடிச்சுட்டு திரும்பி அங்கேருந்து சந்தன்வாரின்னு ஒரு இடத்துக்கு போனோம். சந்தன்வாரி வந்து என்ன சொல்கிறது, மாதிரி வந்து என்ன இடம்னா கரெக்டாக சொல்லணும்னா இந்த அமர்நாத் போகிறவங்களுக்கான அந்த பேஸ் பாயிண்ட் வந்து ட்ரக்கில் பேஸ் பாயிண்ட் வந்து அந்த சந்தன்வாரியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து ஒரு பள்ளத்தாக்கு. அது வந்து நாங்கள் போன டைமில் ஸ்னோ எல்லாம் பேஞ்சிருந்ததுனால பீட்டா வேலியில் ஸ்னோ இல்லை. பட் ஆனால் சந்தன்வாரியில் வந்து நல்லா ஸ்னோ இருந்துச்சு. அதுக்கு நடுவில் ஒரு ஆறு போகிறது அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுவுமே ஒரு மேஜிக்கல் பிளேஸ் தான். பட் குல்மார்க் கடவுள் நாடும் கூட. பட் ஆனால் ஓகேஸ் பிளேஸாக தான் இருந்துச்சு. அங்கே போயிட்டு அங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஸ்னோவில் நாங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அந்த மலையாளம் ஃப்ரெண்ட்ஸோட அவங்க கூட நல்லா பேசி பழகிட்டு ஸ்னோவில் எல்லாம் விளையாண்டுட்டு ரிட்டர்ன் திரும்பி வரும்போது அதே மாதிரி பகல்கம் வந்துட்டோம். பகல்கம்லேருந்து அந்த பகல்கம் அந்த டூரிஸ்ட் பாயிண்ட்லேருந்து அங்கே போகிறக்கு அனந்த்நாக் போகணும். ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி ஸ்ரீநகர் டு அனந்த்நாகுக்கு வந்து ஒரு 10 to 20 rupees வரும். அனந்த்நாக்லேருந்து பகல்கம் போகிறக்கு 150 ஆகும். அதே மாதிரி பகல்கம் முடிச்சுட்டு நீங்கள் திரும்பி அனந்த்நாக் வந்தால் தான் ஸ்ரீநகருக்கு போகிற மாதிரி இருக்கும். அனந்த்நாகில் கடைசி ஒரு 6:10க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. 6 rangeக்கு அந்த ஒரு ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயின் பிடிச்சிங்கன்னா திரும்பி நீங்கள் ஸ்ரீநகரே போயிடலாம். வர வழியில் சிஃபர் ஹோட்டல் இருந்துச்சு. சிஃபர் ஹோட்டல் உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த லியோ படத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம், அந்த அவுட்டோர் சீன்ஸ் எல்லாம் அங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அங்கே போயிட்டு சும்மா ஒரு வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்பி அனந்த்நாகே வந்துட்டு அனந்த்நாக் டு ஸ்ரீநகர் வந்துட்டு அந்த 10 to
₹20 வந்துட்டு திரும்பி அங்கேருந்து வழக்கம்போல நான் சொன்ன மாதிரி தான் ஸ்ரீநகர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து அங்கேருந்து அந்த ட்ரெயினுக்கு என்னென்ன டாக்ஸி என்னென்னலாம் வருங்கிறத நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்கனால டாக்ஸி பஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஒரு ₹30 படிச்சிங்கன்னா திரும்பி டல்கேட்லேயே வந்து இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டு லோக்கல் குசின் தான் நாங்கள் எல்லாமே ட்ரை பண்ணோம். கெபாப், காஷ்மீரி மீல்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் அந்த வெங்காய தொக்கு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அங்கே பக்கத்தில் இருக்க லோக்கல் கடையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் குசைன் மாதிரி காஷ்மீரில் இந்த கெபாப் சாப்பிட்றது, ரைஸு, அப்புறம் இந்த தண்டூரி சிக்கன், அப்புறம் இந்த ரொட்டி, அந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம். என்னென்னலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அந்த அப்பாஸ் ஹோம் ஸ்டே அவர்கிட்ட கேட்டு எல்லாமே தெரிஞ்சு இது பண்ணிட்டோம். அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா சோன்மார்க் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். சோன்மார்க் வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இருக்காது அப்படிங்கிறதுனால நான் திரும்பி அவங்க கூடயே பேர் பண்ணிட்டேன். பேர் பண்ணி எங்கே பண்ணோன்னா, முன்னாடியே நாங்கள் டாக்ஸி கொஞ்சம் பேர்த்திட்ட பேசியிருந்தோம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு. லைக் ஒரு இனோவா எடுத்திருந்து 2500க்கு எடுத்திருந்தோம். நாங்கள் ஒரு 6 மெம்பர்ஸ் போய் ஷேர் பண்ணுற மாதிரி. இங்கேருந்து சோன்மார்க் வந்து ஒரு 2 hours ரஃப்லி ஆச்சு. போகிற வழி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சோன்மார்க் அந்த டனல் முடிச்சுட்டு டனலுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்னோ இல்லை. டனலோட எக்ஸிட் வந்தோடனே ஃபுல் ஸ்னோவாக இருந்ததுனால அது ஒரு பெரிய ஹாப்பினஸ். அதை முடிச்சுட்டு சோன்மார்க்கோட டாக்ஸி பாயிண்ட்டில் ஒரு இடத்துல இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து நீங்கள் 2 இடத்துக்கு போகலாம். லைக் சோன்மார்க்லேருந்து இன்னி தாண்டி போகணும். லைக் 0 பாயிண்ட்டு இடம். அந்த பாயிண்ட்டுக்கு போகணுன்னா தனியாக ஒரு 5000 கட்டி போகணுன்னாங்க. அது டைமு பத்தலைன்னு சொல்லிட்டு நாங்கள் சோன்மார்க்லேயே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு சோன்மார்க்கில் வந்து இந்த ஹார்ஸ் ரைடிங் பண்ணி தஜ்வாஸ் கிளேசியர்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. அதுவுமே ஹார்ஸ் ரைடிங் சார்ஜ் வந்து 2000 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாங்கள் முக்கி பேசி 800 வரைக்கும் தான் வந்தோம். அதுக்கு மேலே எங்களால் குறைக்க முடியல. நீங்கள் ஹார்ஸ் ரைடிங்காகவும் போகலாம், நடந்தும் போகலாம். நடந்து போனால் கொஞ்சம் 2 hours 3 hours ஆகும் அப் அண்ட் டவுனு. பட் ஹார்ஸ் ரைடிங் பண்ணிங்கன்னா 1.5 hours 2 hours முடிஞ்சிடும். நாங்கள் என்ன பண்ணோன்னா, நாங்கள் அப்படியே போயிட்டோம். லைக் ஹார்ஸ் ரைடிங் புக் பண்ணி அங்கே போயிட்டு அங்கே வந்து அந்த தஜ்வாஸ் கிளேசியர் வந்து ஒரு இடத்துல இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டால் ஃபுல்லாக ஸ்னோ, நம்ம முட்டிங்கால் கிட்ட கீழே வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக ஸ்னோ இருக்கும். செமையாக இருக்காங்க. நீங்கள் ஸ்லெட்ஜிங் வேணுன்னா ட்ரை பண்ணி விளாட்லாம், ஸ்னோ பொம்மை செஞ்சு விளாட்றது, இந்த மாதிரி செமையாக இருக்கும். ஒரு 1 hour அங்கே கூப்பிட்டு போய் நல்லா விளாட விடுவாங்க. விளாட விட்டுட்டு திரும்பி அதே ஹார்ஸ் ரைடிங்கில் ஒரு 2 hours முடிச்சுட்டு வந்தோம்னா சூப்பராக இருக்கும். அதுவும் ஹார்ஸ் ரைடிங் நான் சொன்னேன் இப்போ எல்லாத்துமே ஹார்ஸு ஒரு மாதிரி ஓடி இவங்க ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. 2 hours அடிச்சுக்கும், பயங்கரமாக இருக்கும். அப்படியே ஒரு த்ரில்லான இதாக இருக்கும். ஒன்ஸ் நாங்கள் சோன்மார்க் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு அன்றைக்கி ஈவினிங் சீக்கிரமாக வந்ததுனால ஒரு 2 to 3 அந்த ரேஞ்சுக்கு ரீச் ஆனதுனால நான் வேறு ஒரு பிளான் வச்சுருந்தேன். என்ன பிளான்னா, நான் இங்கேருந்து டூரிஸ்ட் பிளேசஸ் பார்த்தாச்சு கொஞ்சம் ஆஃப் பீட் பிளேஸ் போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கீரன் வேலி போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கீரன் வேலினா என்னென்னா, லைக் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அது என்னங்கிறது கொஞ்சம் பிக் ப்ராசஸ். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பஹல்காம் சோன்மார்க் எப்படி கவர் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.